ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம அபிஷேகத்திலேயும் ஆண்டரோட வல்லமையிலே ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாடில் ஏசப்பாவோடு இருந்த பேதுரு ஆண்டவரோட இருக்கிற ஒவ்வொரு கன்வர்சேஷனும் நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் பேதுரு சொல்லுவாங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு இருந்தது. யோவானில் 6ஆம் அதிகாரத்தில் 68, 69 நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா 69லேயே சேமாக அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு. 68 வாசித்தோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவனோட வசனம் உங்களிடத்துல தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு தெரியும் ஏசப்பா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க லைஃப்பில் அவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும். பார்த்திங்கன்னா யோவான் 18ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 18 திரும்பி அங்கே தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க ஏசப்பாவை மறுதளிக்கிற காரியங்களும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இது அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆண்டவரோட இருக்கக்கூடிய வாஞ்சை அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்படி இருந்தால் தான் நம்மளால் ஆண்டவரோட அந்த வசனங்கள் இப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும், இல்லைன்னா ஒரு வாழ்க்கை இல்லை, எல்லாமே தெரிஞ்சும் அவங்களுக்குள்ள அந்த பலன் இல்லாமல் இருந்ததுனால அந்த சூழ்நிலையில் அவங்க ஆண்டரை மறுதளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19 நம்ம பார்க்கும்போது அவங்க அபிஷேகமும் வல்லமையும் அவங்க பெற்ற பிறகு அவங்க சொல்கிறது நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். இந்த அளவுக்கு தைரியமாக பேதுரு அவங்க பேசுவாங்க. அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க தேவனோட வல்லமையினால் நிரப்பப்பட்டு பெந்தோகஸ்து நாளுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. ஒரு மனுஷனை பயப்பட்டு வாழ்ந்த பேதுருக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் ஆனதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானோட வல்லமை தான். அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை தெரியாத நாட்களில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு கான்ஃபிடென்ட் சுத்தமாகவே கிடையாது. நான் ஆண்டருக்குள்ளே வந்த பிறகும் படிப்படியாக எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் எனக்கு எப்படி என்னோடய சூழ்நிலை இருந்தது, என்னோடய மனநிலைமை இருந்தது அப்படின்னா, எனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கவே கிடைக்காது, என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியாது, என்னால் மனுஷங்களை கையாளுறதோ இல்லை மனுஷங்கள் ஒரு பயம், மேன் ஃபியர் எனக்கு இருந்தது. ஸோ இந்த மேன் ஃபியர் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப என்ன சொல்கிறது, அது நம்மளை நிறைய ராங்காக கொண்டு போயிடும். ஏன்னா மேன் ஃபியர் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மேனை ப்ளீஸ் பண்ண பார்ப்போம், அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படியெல்லாம் பார்ப்போம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கிறது ஆண்டவர் விரும்பவே மாட்டாங்க. ஏன்னா மனுஷனை பிரியப்படுத்துறது ஆண்டவர் விரும்பவே மாட்டாங்க, ஆண்டரை பிரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க ஏசப்பா. ஸோ அது நமக்குள்ளே அந்த பரிசுத்தானோட வல்லமை வரும்போது அந்த மாற்றங்கள் நடக்கும். ஆண்டரோட அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பிறகு தான் அந்த 100% கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. சத்தியத்தை சத்தியமாய் பேசக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு காலத்தில் மனுஷனை பார்த்து பயந்த நானும் ஆண்டவர் என்ன அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பின பிறகு ஆண்டவருக்கு சித்தத்தை செய்ய எந்த மனுஷனையும் பயப்படக்கூடாது என்ற ஒரு மனநிலைக்குள்ளே பரிசுத்தாவின வல்லமே எனக்கு கற்றுக் கொடுத்தது, அந்த அபிஷேகம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான தைரியத்தையும் ஒரு புதிய பலனையும் ஏசப்பா நமக்கு தராங்க. ஆவியினால் பலப்படும் போது நம்மளால் தைரியமாக எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியும், சத்தியத்துக்காக நிற்க முடியும், நியாயத்துக்காக நிற்க முடியும். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக.